நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி என்று கேட்கின்ற பொழுது 1921 ஆண்டிற்கு முன்னால் இறந்து போன சுதந்திர தேசத்தை பார்த்தே இராத அடிமை தலையினால் இந்த உலகம் தவித்து கொண்டிருந்த அந்த வேளையில் எழுதுகோல் எடுத்து ஒருவன் எழுதினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்றானே. அதுதானே சங்க இலக்கியம் சொல்லுகின்ற சிறுமனை, அளவன் சிறுமனை. சங்க இலக்கிய புலவன் கூட வாழும் உயிர்களை நம்முடைய உயிர்களாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன். அசையா மலையையும் என் ஜாதி என்று பேசியவன் பாரதி. கடலை என் கூட்டம் என்று சொன்னவன். நான் நினைத்து பார்க்கிறேன், நீ எந்த மதம் என்று யாரேனும் கேட்கிறார்களா? என்கிட்டயும் கேட்கிறாங்க. கூப்பிட்டா முதலில் அடையாளப்படுத்தப்படுவது என் மதம். ஆஹா, மதம் கூட ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு பொண்ணு, ரெண்டாவது மதம், மூன்றாவது ஜாதி. நல்ல வேளை எனக்கு இருக்கிற மதத்துக்கு ஜாதி இல்லை. இல்லை இல்லை தெரியாது, தெரிஞ்சால் சொல்லிட்டு தான் இருப்போம். தெரியாத ஒரு சூழலில் வந்து ஒரு மதத்தில் இருக்கிறோம் நாங்கள். பாரதி சொல்கிறான், உங்களுக்கு போதி மரமாக அந்த கவிதை மாறுகிறது பாருங்கள். நீங்கள் புத்தனாக இருந்தால்தான், இல்லை என்றால் அது வெறும் கவிதை தான். நான் இப்படி சொல்றது வழக்கம். வெறும் கயிறு தான். கருத்து ஏற்றி கட்டினால் காப்பு, கருத்து ஏற்றி கட்டினால் தாலி. வெறும் சோறு தான், கருத்து ஏற்றினால் தான் பிரசாதம். கருத்து ஏற்றி பார்த்தால் தான் மரம் தான், அரச மரம் தான். கருத்து ஏற்றி பார்த்தால் போதி மரம். கருத்து ஏற்றப்படணுமே. பாரதி எப்படி கருத்தை ஏற்றுகிறான் பாருங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கான துணிச்சல் இப்போ வரணுங்க, இப்போ வரணும். எப்படி சொல்றான் பாருங்க. ஏய், யார்ரா கடவுள்? இப்படி கேட்கறான். அவன் ஒரு மதக்காரன், ஒரு மதத்தை பின்பற்றுபவன். அந்த மதத்தில் நின்று கொண்டு பேசுகிறான். யார்ரா கடவுள்? எது கடவுள்? ஆத்தி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திற்கு முழு வெண்மேனியான் சிவன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு, மஹமது நபிக்கு மறையருள் தந்தோ புரிந்தோன் அல்லாஹ், இயேசுவின் தந்தை யெகோவா என உருவகத்தாலே பலர் உணர்ந்தும். வார்த்தை பாருங்க எப்படி சூடா வருது. இன்னைக்கு சொல்லிருங்களா பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், சொல்ற தைரியம் இல்லைன்னா இதை சொல்லிருங்கிறேன். உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். என்னை கேட்டா பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் முதல்ல வரக்கூடிய பாட்டா இது இருக்கணும். நான் எங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு பாட்டாக வச்சுட்டேன். எங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் முதல் பாடமே தமிழ் பாடமே இது. எப்பொழுது ஒன்று போதி மரமாகிறது? பாரதி சொன்னானே, அறிவால் விளங்கும் முதல் ஜோதி நான். தன்னை முதல் ஜோதியாக வைக்கிறான். நான் சொல்லவா, இது ஒரு கன்னிதான். அறிவுமதியாகட்டும், பாரதியாகட்டும், வைரமுத்துவாகட்டும், எந்த கவிஞனும் ஆகட்டும், அவர்கள் எல்லாம் நம்முடைய மூத்த தமிழ் மரபின் கன்னிகள். மூத்த தமிழ் மரபு நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அற்புதமான அறிவு இருக்கு இல்லையா, அறிவின் பெரு வெள்ளம். இப்படி எந்த இனமாவது சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 4 மொழி தெரியும். வீட்டில் உருது பேசுகிறேன், அரபி குரான் எழுத படிக்க வாசிக்க தெரியும், ஹிந்தி உருது பேசுகிறதுனால ஹிந்தி சரளமாக வரும், ஆங்கிலம் நல்லா சரளமாக பேசுவேன், எழுதுவேன், புரிஞ்சுக்குவேன். தமிழ் சேர்த்தா மொத்தம் 5 மொழி. நான் சொல்கிறேன், யாமறிந்த மொழிகளில் எனக்கு தெரிஞ்ச 5 மொழி. 5 மொழியில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். காரணம் என்ன தெரியுமா? வெறும் இனிமையல்ல, அறம்.
அறம் என்கின்ற சொல்லுக்கு நீங்கள் எந்த மொழியிலும் விளக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ் சொல்லுகின்ற அந்த பொருளுக்கு பக்கத்துல கூட யாரும் வர முடியாது. ஆழமான அறிவு பெற்றவர்கள் நாம். புத்தனை தேடி போக வேண்டியதில்லை. இதோ வாசல்ல போனா இருக்குது அரச மரம். நாம் தான் அதை போதி மரமாக மாற்றாமல் அமர்ந்திருக்கிறோம். அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது நம்மிடத்தில். இப்படி யாரேனும் சொன்னதுண்டா? எந்த இலக்கியத்திலாவது உண்டா? எந்த மொழியிலாவது இப்படி உண்டா? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு சொல்லிட்டு போனவன் யாராவது இருக்கானா? வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய தத்துவம் அது, எவ்வளவு பெரிய சமநிலை அது, சமூக நீதி இல்லையா அது? வாழ்வினுடைய பெரும் தத்துவத்தை போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போன மிகப்பெரிய அறிவு மரபு சார்ந்தவர்கள் நாம். நான் இப்படி துணிச்சலா இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு 7 வயது குழந்தைய மற்ற மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேரை சொல்லி, ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி அடிக்க சொல்றாங்க. எல்லாரும் அந்த காணொளி பார்த்துருப்போம். அடிக்கிற குழந்தைகளை தான் நான் பார்த்தேன். எனக்கு அடிக்க சொல்றாங்கல்ல, அந்த அவங்க குற்றவாளின்னு தெரியுது. எனக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க, அதெல்லாம் சரி. என் கவலை எது தெரியுமா? அடிக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைகளுடைய மனநிலை தான் எனக்கு முக்கியமாகப்பட்டது. ஆனால் அந்த குழந்தைகள் விருப்பமே இல்லாமல் எதற்கு அடிக்கிறோம் என்பதனையே தெரியாமல் அவர்கள் சொன்ன கட்டளைக்கு அடிச்சிட்டு போறாங்க. அந்த காட்சியை பார்த்தேனா? ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, எவ்வளவுதான் முயற்சித்தாலும் தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட சூழல்கள் நிகழவே நிகழாது, நிகழக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அறம் சார்ந்த சொற்களுக்கும் சிந்தனைகளுக்கும் உரியவர்கள் நாம். நான் இப்போ ஒரு பாட்டு சொன்னேன்னா நீங்க திருப்பி எல்லாரும் சொல்லுவீங்க, அம்மா இங்கே வாவா. அடுத்து எப்போ படிச்சது? 40 வருஷம் இருக்குமா? அறம் செய்ய ஆறுவது முயற்சி, ஓதாமல் ஒரு நாளும், அப்புறம் ஒருவரையும் பொல்லாங்கு. அடுத்து இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் நாம எல்லாருமே புத்தர்கள் தான். போங்க, இந்த நாட்டில் அறத்திற்கு பஞ்சம் இல்லை. ரொம்ப முயற்சி பண்ணணும் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா. ஆனால் உங்கள் முயற்சி திருவினை ஆகக்கூடாது என்பது எங்கள் 8 கோடி தமிழர்களுடைய பிரார்த்தனையும் ஒட்டுமொத்த அறச்சார்ந்த சிந்தனையும்.